ரைசிங் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் நல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா 2 விதமான முக்கியமான ஒரு கோட்பாடுகள் இருந்தா 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம எடுக்கிற ஃபண்ட்ஸ் காஸ்ட் வந்து வயபிளா இருக்கும் இல்லையா? நம்ம ஏர்னிங்ஸோட அது காஸ்ட் வயபிளா இருந்தா இருக்கணும். ஸோ லோவரிங் அதனால நம்ம எக்ஸிஸ்டிங் பிசினஸஸ்ல உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய காஸ்ட் ஆஃப் டெட் இஸ் ரன்னிங் அட் அபவுட் 18%, 24%, 30% இருந்ததுன்னா அதை குறைச்சிட்டு we can bring it down to about 12 to 15% or even 8 to 12%, right? And that will be a significant changing thing for you. அதனால உங்களுக்கு வந்து ஒரு 5 ல இருந்து 6% டிஃபரன்ஷியல் ஏற்படும். per annum 5 to 6% is significant thing இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா further funding your capital expenditure or working capital further funds தேவை. That is raising capital. So these are the important things that one needs to look at. அதாவது raising lowest form of capitalங்கிறது புரிஞ்சுக்கணும். மூணாவது ரிஸ்க் கவர். இதுக்கு டீடைலா ஐ அம் லுக்கிங் அட் ஆல் தீஸ் 3 aspects of one, liability management, asset management, risk cover. Last of all, risk cover. இத பார்த்துட்டு I'll be going into each and every asset class for investments, practical application of each and everything I'll be going into quickly. So risk cover எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃப்ரிட்ஜ்ல கூட நான் கேட்டேன் படகான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மளுடைய முக்கியமான அசெட் யாருன்னா நீங்க, அப்புறம் உங்க கூட இருக்கிற எம்ப்ளாயிஸ், கீ எம்ப்ளாயிஸ் தான் உங்களுடைய முக்கியமான அசெட்ஸ் இல்லையா? அவங்க தான் நமக்கு அசெட்ஸ். அப்படின்னு இருக்கும்பொழுது நாமளே இல்லை அப்படிங்கிற பொழுது நம்ம பிசினஸ்ல யாரு காப்பாற்ற போறாங்க? ஏன்னா பலதரப்பு நிறைய ஃபேமிலிஸ் நம்மள நம்பி இருக்கிறதுனால we need what is called a key man insurance, and there is also a concept of employer policy உண்டு. அதாவது அவங்களுடைய கீ எம்ப்ளாயிஸை கவர் பண்ணலாம். இது ஏன் நான் முக்கியமா ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, இதெல்லாம் அவேர்னஸ் ரொம்ப கிடையாது. அதாவது இன்னைக்கு நான் வந்து கீ மேன் இன்சூரன்ஸ், நான் என்னோட கம்பெனி நான் கீ மேன் அப்படின்னா, when I take a policy in my company's name in my life, கம்பெனி இதை வந்து எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ணிக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கம்பெனி எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ணும்பொழுது ₹100 பிரீமியம் பே பண்ணும்பொழுது the effective cost of the premium is only ₹70 because 30% tax saving அதிலே ஏற்படும், or 25% tax saving அதிலே ஏற்படும். That is a very very important thing. Cost of premium பாத்தீங்கன்னா டோட்டல் கவர்ல 1% இருக்கும், 2% இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. 1%, 2% கூட இருக்காது. பெரும்பாலும் கேசஸ் 0.5%, 0.3% இருக்கும். ₹5 கோடி கவருக்கு நான் வந்து I got a cover of 5 crores on myself in my own personal case. 5 crores கவருக்கு நான் பே பண்ற பிரீமியம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ₹2 லட்சம். எனக்கு ₹5 கோடி நான் அசெட் கிரியேட் பண்ணிட்டேன். யாருக்கு அப்படின்னு எனக்காக, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக, என்னுடைய எம்ப்ளாயிஸ் வர்க்கங்களுக்காக நான் கிரியேட் பண்ணியாச்சு. நான் என்னைக்காவது இல்லைங்கிற 85 வயசு வரைக்கும் கவர் இருக்கு. என்னைக்காவது இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் வந்துடும் இல்லையா? ஸோ தட் இஸ் த அசெட் தட் வி கிரியேட் ஃபார் தட் our employees, our company, and also for our own family. ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இது வந்து வாழ்வாதாரமான பேசிக் நெசசிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கவர் பண்ணணும். நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய ஃபேமிலியோட ஹெல்த் ஆஃப் our employees and all our assets in businesses, including receivables. In the receivables aspect, I want to just share one thought with you. There is one friend of mine, அவர் வந்து சார்ட் அக்கௌண்ட் ஒரு கம்பெனி CFO ஜாயின் பண்ணாரு. அந்த கம்பெனிக்கு ஏதாவது அசிஸ்ட் பண்ண புதுசாக ஜாயின் பண்ணிருக்காரு. என்ன பண்ணணும்னு சொன்னார், கேட்டாரு. எல்லாமே நல்லா இருந்தது. அந்த காஸ்ட் ஆஃப் பாரிங் வாஸ் ரன்னிங் அட் அபவுட் 6 to 7% பிகாஸ் டாலர் எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்கும்போது நான் ஒரே அட்வைஸ் பண்ணேன். டெக்ஸ்டைல் கம்பெனி அது. we advise them to take cover for the receivables. ஏன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நீங்க ஐம் ஷூர் தேர் வில் பி என்டர்பிரனர்ஸ் ஹியர், கொஞ்சம் அங்கே ரிசீவபிள்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடியது ஜெனரலாக இருக்கும், அதிகமாகவே இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில. ஸோ அந்த அப்போ ரிசீவபிள்ஸ் கவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ₹8 லட்சம் பிரீமியம் கட்டினார் ஃபார் லார்ஜ் டர்ன் ஓவர். அவர் வந்து 8 lakhs per annum பிரீமியம் பே பண்ணாங்க. பே பண்ணும்போது ரொம்ப யோசிச்சுட்டு தான் பே பண்ணாங்க. வித்தின் அபவுட் 2 வருஷம் முடிஞ்ச பிறகு 3வது வருஷம் ஓடிட்டு இருக்கும்போது one of their buyers Future Enterprises, அதாவது Future Kishore Biyani group இருக்கு இல்லையா, that group became bankrupt and they defaulted on payment to this company. அப்போ the entire amount was paid out by இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணாங்க. அது வந்து such an important thing. அதனால யோசிச்சு பாருங்க, ₹2.5 கோடி I think close to 3 crores of gains they had, for which they had paid premium of something like about 8 lakhs and that. ரொம்ப சாதாரண ஒரு காஸ்ட். அதாவது எப்படின்னா, look at it, அதாவது எந்த அசெட், இப்போ நான் தான் அசெட்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் ஆர் ஒரு மெஷினரின்னு வச்சுக்கோங்க, ரிசீவபிள்ஸ் வச்சுக்கோங்க, அந்த மெஷினரி ரிசீவபிள்ஸ் எல்லாத்துக்கும் 1% தான் நம்ம பே பண்ற பிரீமியமோட காஸ்ட் வந்து 1% ஆஃப் அசெட் வேல்யூ, பட் ஆர் 2% வச்சுக்கோங்களேன். பட் இட் ப்ரொடெக்ட்ஸ் தி என்டையர் அசெட். அந்த அசெட் ஓனர், அந்த அசெட் ஃபேமிலி ஓன் பண்றாங்க, அவங்களுக்கு 98% ப்ரொடெக்ஷன் கிடைக்குது இல்லையா? Paying 1%, you take protection for the rest of 98%. Isn't it wonderful? இல்லையா? அதனால such an important thing, very very important here. அது இல்லாம யாரும் இருக்கிறதுங்கிறது சரி கிடையாது. ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல பப்ளிக் லைபிலிட்டி பாலிசின்னு ஒன்று இருக்கு. பப்ளிக் லைபிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் டீட்டெயிலில் போனால் இதுவே ஒரு பெரிய டாபிக். நாங்கள் ப்ராப்ளி டாபிக் ஃபார் அனதர் டே. ஸோ பில்டிங் அசெட்ஸ்லாம் வரும்பொழுது அகேன்ஸ்ட் பில்டிங் அண்ட் அதர் அசெட்ஸ் ஹேவ் டு பி ப்ரொடெக்டட் அகேன்ஸ்ட் ராபரி, பர்க்லரி and against fire, flood,
இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை. பில்டிங்ஸ் அண்ட் ஆல் பிளான்ட் அண்ட் மிஷினரி. அதே மாதிரி பப்ளிக் லைபிலிட்டிங்கிறது யாருக்கு வந்து பப்ளிக் ஓரியன்டேஷன், அதாவது ஒரு நீங்க பப்ளிக் லைபிலிட்டி 2 விதமான பப்ளிக் லைபிலிட்டி உண்டு. ஒன்று இண்டெம்னிட்டி அகேன்ஸ்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இண்டெம்னிட்டி கவர்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பர்ஃபார்மிங் சம்திங் ஃபார் யுவர் கஸ்டமர் அண்ட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் டெலிவரி அப்படின்னா அது லைபிலிட்டி வரலாம். உங்க பேமெண்ட் வராமல் இருக்கலாம். அப்போ இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். அது தட்ஸ் கால் இண்டெம்னிட்டி கவர்னு பேரு. பப்ளிக் லைபிலிட்டி when you have something got to do with public, let's say it could be a hospital, running hospital, இந்த மாதிரி அப்போ பப்ளிக் லைபிலிட்டிக்கு வந்து பில்டிங் இடிஞ்சு கீழே வந்துருது. that could be possible. It covers public damage caused by உங்களுடைய பிசினஸ்னால ஏற்படுற பப்ளிக் ஏற்படுற டேமேஜ் வந்து காஸ்ட் பண்ணும். அது பப்ளிக் லைபிலிட்டி பாலிசி. ஸோ இது வந்து the key man insurance paid by the company for a director will not be considered as income in the books of the director. அது டைரக்டர் இன்கம் ஆகாது. அது வந்து கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும், டைரக்டர் இன்கம் ஆகுது. 2 விதமான பாலிசி இருக்கு. ஒன்று வந்து ரிஸ்க் கவர் மட்டுமே எடுக்கக்கூடிய பாலிசி ஒன்று இருக்கு. 2வது எம்ப்ளாயர் பாலிசியில பே பண்ற பிரீமியம் பல வருஷங்கள் கழிச்சு திரும்ப வரும். ஸோ 2 சிச்சுவேஷன் இருக்கு. 2 சிச்சுவேஷன்ல முதல் சிச்சுவேஷன் கம்ப்ளீட் எக்ஸ்பென்சஸா மட்டும் தான் ட்ரீட் ஆகும். எம்ப்ளாயி பிக்ஸ்ல அது இன்கம் ட்ரீட் ஆகும். 2வது சிச்சுவேஷன் தட் இஸ் எம்ப்ளாயர்ங்கிற பொழுது பே பண்ற அமௌண்ட் திரும்ப வருது இல்லையா, அப்போ இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் an income for the employee, but at the same time ட்ரீட் பண்ணாம இருக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. எப்போ எப்படின்னா அந்த பாலிசியை எம்ப்ளாயி பேர்ல அசைன் பண்ணா மட்டும் தான் எம்ப்ளாய்க்கு இன்கம் ஆகும். அசைன் பண்ணாம இருந்தா அது எம்ப்ளாய்க்கு இன்கம் ஆகாது, எம்ப்ளாயருக்கு மட்டும் தான் ஆகும். இன்னும் ரொம்ப சிம்பிளா காம்ப்ளிகேட் பண்ணாம நான் சொல்லணும், ஜார்கன் யூஸ் பண்ணாம சொல்லணும் அப்படின்னா, இப்போ எங்க ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் வச்சுக்கலாம், அதை இன்னொன்று ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். இப்போ எங்களுடைய ஃபர்ம் பார்த்தீங்கன்னா, எங்க ஃபர்ம்ல யூ வுட் ஹவ் டேக்கன் அ பாலிசி ஃபார் தி நேம் ஆஃப் சம் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், சம் ஆஃப் மை பார்ட்னர்ஸ். அவங்க பேர்ல கவர் எடுத்துட்டு நாங்கள் ப்ரீமியம் பே பண்றோம். பே பண்ணும்போது கம்பெனியில் எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ணிக்கிறோமா, இதை அவங்களுக்கு வந்து பல வருஷங்கள் கழிச்சு அது இன்கம் வரப்போறது. இது ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு பென்ஷன் பாலிசி மாதிரி வரப்போறது. வர இன்கம் will be tax free in their hands. It's called employer policy. Yeah. So இந்த மாதிரி these are the varied forms of cover that are available. One should have at least a basic cover. Basic cover to summarize என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அத்தியாவசியமான தேவை ஹெல்த் கவர் இல்லாம இருக்கவே கூடாது, எல்லாருக்கும் இருக்கணும். 2வது வந்து உங்க எம்ப்ளாயிஸ் மேல ஹெல்த் கவர் இருக்கணும். 3வது லைஃப் கவர், அப்ராப்ரியேட் லைஃப் கவர் இருக்கணும். உங்க பேர்லயும் சரி, கீமேன் சரி, உங்களுடைய எம்ப்ளாயிஸ் பேர்லயும் இருக்கிறது நல்லது. ஏன்னா எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க வந்து இஃப் யூ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் தி கவர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஒரு போனஸ் கொடுக்குற ஃபார்ம்ல நீங்க வந்து அவங்க பேர்ல ஹெல்த் கவர் கொடுத்துடலாம். நீங்க கொரோனால பார்த்துருப்பீங்க எவ்வளவு செலவாயிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ரொம்ப அதாவது ஒரு 30 பேர் இருக்கிற ஆஃபீஸ்ன்னு வச்சுப்போமே, 30 பேர் நீங்க இருக்கீங்கன்னா அந்த 30 பேருக்கு சேர்த்து எல்லாருக்கும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கவர் கொடுக்கணும்னு வச்சுப்போம். 5 லட்ச ரூபா கவர் கொடுத்தாலும் கூட உங்களோட காஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 75,000 கிராஸ் ஆகுது. மோரல்ல சொல்றேன், 75,000-90,000 இருக்கலாம் இல்லையா, அவ்வளவுதான் உங்களுக்கு காஸ்ட் இருக்கு. 1 லட்சத்துக்குள்ளதான் காஸ்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். So why shouldn't we go for it? It's absolutely nothing compared to the value that they can create. இல்லையா, அந்த மாதிரி லைஃப் கவர் முடிஞ்சா எம்ப்ளாயி பேர்ல எடுக்கலாம். அட்லீஸ்ட் கீமேன் பேர்ல, கீ பீப்புள் அந்த கம்பெனி பேர் லைஃப் கவர் எடுக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம். அது எக்ஸ்பென்ஸாக நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிசினஸ் அசெட்ஸ் கவர் பண்ணிக்கணும். With this, I think risk cover, if there are questions for moving forward, we'll definitely look at it. ஸோ இப்போ எந்த விதத்துல எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் தீர்மானம் பண்ணணும். இப்போ நம்ம சேர்மன் கேட்டார் இல்லையா, ஒரு அழகான கேள்வி கேட்டார், எது ரெலவென்ட் வருதுல்ல, எங்களுக்கு இதெல்லாம் பல விஷயங்கள் ரெலவென்ட் இல்லைன்னு சொன்னார் இல்லையா. இப்போ நாங்களும் ரியல் எஸ்டேட்ல கூட இன்வெஸ்ட் பண்றோம். ரியல் எஸ்டேட் எப்படி இன்வெஸ்ட் பண்றோம்னா, we have bought a property in Bangalore for a group of investors. பல கோடி ரூபாய் எடுத்து ப்ராப்பர்ட்டி, அதுல இருந்து நல்ல ஹை ரெண்டல் ஈல்ட்ஸ் வருது. அதாவது 12% ரெண்டல் ஈல்ட் வர ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம். somebody is given it to third party to manage that property. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் வி கீப் இன்வெஸ்டிங். பட் இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு எது வந்து முக்கியம் அப்படின்னா, தீஸ் ஆர் த 2 important facets that we need to look at. எங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது, எங்க எப்படி நம்ம பில்ட் பண்ணணுங்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க. these are all things that we learned along the way. ஒன்று, ஒவ்வொரு இன்வெஸ்டர் ஃபேமிலியினுடைய ப்ரொஃபைல், அவங்க எந்த மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருக்காங்க, எவ்வளவு இன்கம் பேட்டர்ன்ஸ் இருக்கு, என்ன லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தர் இன்வெஸ்ட்மெண்ட், என்ன டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்காங்கிறது அந்த பர்டிகுலர் ஃபேமிலியில பொறுத்தப்பட்ட விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஒரு விஷயம் இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் எப்படி என்வாயர்மெண்ட், பிசினஸ் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கு, எக்கனாமிக் மேக்ரோ என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கு. ஸோ அந்தந்த இப்போ ஒவ்வொரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு இல்லையா, ஆரம்பிச்சு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியினுடைய பேட்டர்ன்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் பாலிசிஸ் எப்படி இருக்கு, மேக்ரோ என்வாயர்மெண்ட். 2 சேர்த்து போடும் பொழுது இப்போ ஒரே நபர் ஒரே இன்கம் அமௌண்ட் எடுத்துட்டு வரலாம், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் மாறும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் தட் வி அட்வைஸ் வில் சேஞ்ச். காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கலாம் 2 வருஷத்துக்கு இல்லையா,
அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கும் பொழுது பிசினஸ்ல இருந்து பணத்தை இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் வில் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் தி ப்ரொஃபைல் ஆஃப் தி இன்வெஸ்டர். ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது தான் கடைசியா கலந்து கிடைக்கிற கலவை என்ன அப்படின்னா, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி டாக்ஸ் பிளானிங் பண்ணணுங்கிறது இதுல இருந்து சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல அதனால எங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் டுகெதர். எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வி கம்பைன் த ஸ்கில் செட்ஸ் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர் பிளஸ் ஃபைனான்ஷியல் பிளானர் டுகெதர். ஸோ இதுல வாட் ஐ வாண்ட் டு லே டவுன் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் நவ். ஐ ரெக்வெஸ்ட் தி அட்டென்ஷன் ஆஃப் எவ்ரி சிங்கிள் பர்சன். இங்க சேர்ந்து கலந்துக்கிற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டினுடைய அட்டென்ஷனையும் அங்க வந்து நாங்க எல்லாரும் இங்க பார்க்கணுங்கிறது ரெக்வெஸ்ட் பண்றோம். Such an important thing that I'm going to show you. See, for all the work that we do, this particular thing that I am showing you in front of you forms the entire basis. இதுதான் வந்து நாங்க எங்களோட ஒர்க்குனுடைய எல்லா ஒர்க்குனுடைய பேசிஸாகவும் இதுதான் அமையுது. I would request each one of the audience, a person join the part of the audience, to read it out. Compound interest is the eighth wonder of the world. He who understands it earns it. He who doesn't understand pays it. So it's such a simple sentence, isn't it? ரொம்ப 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 சுலபமா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஆனா அதுல மிகப்பெரிய அர்த்தம் ஒன்று புரிஞ்சிருக்கு. நான் வந்து 2008 I used to be working abroad in Southeast Asia. When I was coming back to India, ஒரு ஃப்ளைட்ல நான் படிச்ச விஷயம் எனக்கு என்ன ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துதுன்னா, இது சொன்னவர் யாருன்னு பாத்தீங்களா? லெஃப்ட் சைடுல இருக்க நம்மள பாக்குறவர் பாத்தீங்களா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் வந்து பிசிக்ஸ் ஃபார்முலா சொல்லியிருந்தாரு. அடுத்த பக்கம் திருப்பி இருப்பேன். ஏன்னா அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுனால. உங்க சப்ஜெக்டா இருக்கலாம், என்னோட சப்ஜெக்ட் இல்ல இல்லையா, திருப்பி இருப்பேன். ஆனால் எங்க சப்ஜெக்டை பத்தி அவர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி எய்த் வண்டர் வேற சொல்றாரா, எனக்கு வந்து திக்கு முக்காடிட்டேன் பார்த்துட்டு. எய்த் வண்டர்னு சொல்றது என்ன சார், என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இவ்வளவு பிடிச்சிருக்கு, இதை பத்தி யாரும் இங்க நம்ம கிட்ட இப்படி பேசுறது இல்லைன்னு யோசிச்சேன். அப்போ யோசிச்சு பார்த்து ஸ்டார்டட் மேக்கிங் சம் கால்குலேஷன்ஸ். தேரே வாஸ் ஷேக்கன். இது நான் எப்படி புரிஞ்சுட்டேங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். யூ கேன் ஆல்சோ ஷேர் யுவர் தாட்ஸ் அண்ட் ஹவு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க லெட் அஸ் சே இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வெளியே கிளம்புறீங்க, உடனே சாயங்காலம் வெளியே கிளம்பி let's say go to the vegetable shop and buy some vegetables. காய்கறி வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்குறீங்க. Think about things which are very simple in life. 100 rupeesக்கு காய்கறி வாங்குறீங்க. அதே காய்கறி அடுத்த வருஷம் அதே கடையில எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவீங்க? எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? If you are buying it for 100 rupees today, அடுத்த வருஷம் அதே வெஜிடபிள்ஸ் காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? there is an element of inflation இல்லையா? 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் 106 ரூபா, 110 ரூபா, 140 ரூபா, 150 ரூபா. ஃபண்டாஸ்டிக். ஸோ ஒருவேளை 150 ரூபா இருக்குமானா எல்லாருமே நான் காய்கறி வச்சிடலாம், காய்கறி கடையை போட்டுடலாம் இல்லையா? 50 ரூபா இன்ஃப்ளேஷன் இருக்காது. அர்ஜென்டினால ஆக்சுவலாக இருக்கு, நம்ம ஊர்ல அவ்வளோ இல்லை தேங்க்ஃபுல்லி. நம்ம ஊர்ல the inflation rate is about roughly about 8% to 10%. Broadly 6 to 10% is where the inflation rate is. 8% வச்சுக்கோங்களேன், 108 ரூபா. 108 rupees ஆயிருக்குன்னா இப்ப நம்ம கொஞ்சம் நான் சொல்ற நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம கிட்ட 100 ரூபா இருக்கு. இந்த 100 ரூபாயில ஒருவேளை நம்ம பிசினஸ்ல போடலன்னு வச்சுப்போம். எங்க போட்டிருப்போம்? பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா நம்ம கிட்ட 100 ரூபா சேவிங்ஸ் இருக்கு. ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் திஸ் மந்த் சேவிங்ஸ் 100 rupees. நெக்ஸ்ட் 1 இயருக்கு எங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்போம்? பெரும்பாலும் கோல்டு, பிக்ஸட் டெபாசிட்ஸ் போட்டிருக்கலாம் இல்லையா? சரி, பிக்ஸட் டெபாசிட் காமன் எல்லாரும் போட்டதுனால நான் சொல்றேன். பேங்க் எஃப்டி இல்லையா? பேங்க் எஃப்டியில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்னைக்கு? Roughly about 5.6%, 6%. Now 100 rupees next year will become about 106 இல்லையா? நம்ம டாக்ஸ் யார் கணக்கில் எடுப்பாங்க? டாக்ஸ் கணக்கில் எடுத்தோம்னா 106 நெட் டாக்ஸ் எடுத்தீங்கன்னா roughly it will be about 4% or 4.5% வச்சுக்கோங்களேன். ஸோ 4%, 100 ரூபா 104 ரூபா இருக்குமா? ஆனா காய்கறி கடைக்காரருக்கு எவ்வளவு கொடுத்துருப்போம்? 110 ரூபா கொடுத்துருப்போமா? 10% வச்சுப்போம். 110 ரூபா, 108 ரூபா கொடுத்துருப்போம். 110 ரூபா வச்சுப்போம். 110 ரூபா கொடுத்துருப்போம். நம்ம கையில 104 ரூபா தான் இருக்கு இல்லையா? அன்பார்ச்சுனேட்லி எது மைண்ட்ல நிக்கிறதுன்னா, நம்ம 104 ரூபா சம்பாதிச்ச 4 ரூபா சம்பாதிச்சா நிக்கிறதே ஒழிய 6 ரூபா கோட்டை விட்டது கணக்குல இருக்கிறது இல்லையா? 6 ரூபா கோட்டை விட்டது it doesn't come to our mind at all. Because இப்ப நீங்க வந்து ஒண்ணு இல்ல, நீங்க வந்து ஒரு ஆட்டோல ஏறுறோம். ஆட்டோ ரிக்ஷால ஏறும்பொழுது அவர் பாவம் 100 ரூபா சொல்றாரு, நம்ம 90 ரூபா கேட்போம். 50 ரூபா சொன்னா 35 ரூபா கேட்கும் இல்லையா? Whatever he says, he'll try to negotiate on that. So அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த இடத்துல what we need to understand is that this is something that we don't pay out of our own pocket. இந்த கைவிட்டு கொடுத்தா நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ 2வது வருஷம், முதல் வருஷம் கூட பரவாயில்ல, 2வது வருஷம் பாருங்க, 110, 121 ஆகுமா?
அதே 10% 100 ரூபாய் 110 போட்டு 121 இல்லையா? இப்போ 104 109 ஆகும். கரெக்டா? 2வது வருஷம். ஸோ 109க்கும் 121க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ரூபா. முதல் வருஷம் டிஃபரன்ஸ் 6 ரூபா தான் இருந்தது. 2வது வருஷம் 12 ரூபா இருக்கு. 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா the difference between what we have and what we need to have is something like third year வந்து 109 வந்து 116 ஆகும், 115 ஆகும், 121 133 ஆகும். அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 ரூபா டிஃபரன்ஸ். அது கிட்டத்தட்ட 20 ரூபா டிஃபரன்ஸ். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்ம எந்த இடத்துல இருக்கணுமோ, என்ன செலவழிச்சா அதே லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியுமோ, அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் கீப்ஸ் வைடனிங் லைக் திஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? The gaps keep widening like this in geometric progression. Arithmetic progression, geometric progression வளர்ந்துட்டு. அப்போ it is so very important that we grow our money at least equivalent to inflation rate. விலைவாசி ஏற்றத்துக்கு மேல நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் ரியல் இன்ட்ரெஸ்ட், ரியல் இன்கம். அது வரைக்கும் சம்பாதிக்கிறது அன்ரியல் இல்லை. இட்ஸ் கால் நாமினல் இன்கம் சொல்லுவோம், நாமினல் அண்ட் ரியல் இன்கம் சொல்லுவோம். அதாவது இன்ஃபிளேஷன்ல சாப்பிட்றோம் இல்லையா? ஒரு புக்கை எடுத்து நீங்க வெளியே வச்சிருக்கீங்க, அந்த புக்கை வந்து ஏதோ ஒரு கிருமி கடிச்சிட்டு போச்சுன்னா, அது வீணா போச்சுன்னா எடுத்து உள்ள எடுத்து வைப்போம். ஆனா அந்த புக்கை எடுத்து நம்ம ஒரு கபோர்ட்ல பீரோட வச்சிருக்கோம். அது செல் அரிச்சு போச்சுன்னா, அரிச்சிட்டு போச்சுங்கிறது எப்ப தெரியும்? அரிச்சு போனதுக்கு அப்புறமா தெரியுது இல்லையா? எடுத்து பார்க்கும்போது அரிச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி இன்ஃபிளேஷன்ங்கிறது நம்மள அறியாம நம்ம கிட்ட இருந்து இருக்கிற வெல்த்தை சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு கருவி இல்லையா? இட்ஸ் சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு ஏர்ன் மோர் தென் இன்ஃபிளேஷன். இது நான் வேற விதமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே வந்து நீங்க ஒருவேளை நீங்க 12% சம்பாதிச்சிருந்தீங்கன்னா, அப்போ இஃப் இன்ஃபிளேஷன் ரேட் இஸ் 8%, தென் more than 8% what you earn is 4% இல்லையா? நான் சொன்ன அந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். அதாவது உங்க 12 வந்து 112 will become 125, the next year will become about 139, while the cost of vegetables 110 will become 121. So you'll be earning more than inflation, and that inflation earnings, inflation மேல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ that will widen like this. அப்போ all that matters is to earn more than inflation. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன் சார். நான் காமிக்கிறது such a very important thing. ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு திஸ். ஒருவேளை நான் இப்போ காமிக்கிற கேல்குலேஷனை ஒரு 13 வருடங்களுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வேற விதமான கேல்குலேஷனை உங்களுக்கு ப்ரெசென்டபிள் ஃபார்மேட்ல எடுத்து கொடுக்குறேன். இப்போ ஒருவேளை ஒரு ரூபா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட தாத்தா கொடுத்துட்டு போயிருக்காருன்னு வச்சுப்போம், வச்சுட்டு போயிருக்காரு. அது எவ்வளவு எந்த பர்சன்டேஜ் வளருது? நான் கீழே பார்த்தேன், இந்த பாட்டம் யூ கேன் see this 3%, 3, 4, 5 and 6%. 3% மேனிக்கு, அதாவது வட்டிக்கு வட்டி முதலுக்கு வட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 1 ரூபா வட்டி 2 ரூபா வட்டின்னு சொல்றோம் இல்லையா? 1 ரூபா வட்டி 2 ரூபா வட்டி நம்ம செட்டியாரோ ஒரு மாடி கடன் கொடுக்கும் பொழுது அவங்க எல்லாத்தையும் அப்புறம் டெடக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ 2 ரூபா வட்டின்னு சொல்லி டெடக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? அது 2 ரூபாய்க்கு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா அப்புறம் எடுத்துடுறாங்களே. we need to what is relevant is what is called in the concept of IRR, internal rate of return. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2% எப்போ அப்புறம் டிடக்ட் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்களோ அப்போ அவங்க ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் will be something like about 3.5 to 4%. இது பீரியட் ஆஃப் லெண்டிங் இஸ் 12 months. அந்த விதத்துல வாட் இஸ் ரெலவென்ட் இஸ் தி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா வட்டிக்கு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா முதலுக்கு மட்டும் வட்டி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல 3%ல நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி இதுதான். 1 ரூபா 500 வருடங்களுக்கு பிறகு 3% மேனிக்கு 1 ரூபா 3 காசு, 1 ரூபா 3 காசுல 3% போட்டு வளர்ந்ததானால் 500 வருடங்களுக்கு பிறகு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 ரூபா after 500 years growing at 3%, what do you think will be the value? Any thoughts? The potter 26 lakhs 32 crores 3000 crores potter can't count. That's the truth actually. So the value of this corpus is at the end of 3% is standing at 17 lakhs, right? 17 lakhs is the value of the corpus end of 500 years at 3% growth. 4% எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க? 3% வளர்ந்தது இவ்வளவு இருக்குமானால் 4% எவ்வளவு இருக்கும்? What do you think will be the value? 4% வளர்ந்ததுன்னா வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? Would it be about 25 lakhs, 50 lakhs, 1 crore, 10 crores, 50 crores? The value is as much as 19 crores. 19 கோடி உங்களுக்கு வந்து வேல்யூ கிரியேட் ஆகுது. 5% எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? What do you think will be the value at 5%? If it were to grow at 5% compounded. 1 ரூபா தான், அதே 1 ரூபா தான் 3% வளர்ந்ததுன்னா 17 லட்சம், 4% வளர்ந்ததுன்னா 19 லட்சம், 5% வளர்ந்தா எவ்வளவு இருக்கும்? 28 கோடி. கோடி தானே சொல்றீங்க?
Vishnuram sir, I think you're talking about crores, I guess. 28 crores. What do you think? 28 crores. What do you think? Is there any other answer? Any other thoughts? What do you think will be the value at 5% if it were to grow at 5%? 500 crores. So 56 crores. So at 5%, 30 crores. It's 2000 crores. Can you imagine? It's இந்த இடத்துல arithmetic compounding இருக்காது. காம்பவுண்டிங்கிற பொழுது ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் மாதிரி தான் அது. ஸோ இந்த இடத்துல 3%க்கு 10 லட்சம், 4%க்கு 19 கோடி, 5% 2000 கோடினா 6% எவ்வளோ இருக்கும்? What do you think the value at 6%? 6% எவ்வளோ இருக்கும்? Please throw some answers there. 2105 crores. Is it for 6%? கார்த்திக் சார் 2000 கோடிங்கிறார். 2000 கோடி ஒரு தடவை, 2000 கோடி ரெண்டாவது தடவை எவ்வளோ இருக்கும் நினைக்கிறேன்? 6%க்கு the value is 5000 crores is as much as 2 lakh crores. Can you imagine? 2 லட்சம் கோடி. இந்த 2G ஸ்கேம்லாம் பற்றி பேசுனாங்கல்ல, முதல் 2G ஸ்கேம் அமௌண்ட் நம்ம வீட்டில் இருந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Can you conceive this? I'm not talking about a difference between 3% and 30%, my friends. நண்பர்களே, நான் 3க்கும் 30க்கு சொல்லல, 3க்கும் 6% மட்டும் தான் வித்தியாசம் கேட்டேன். அப்போ 3க்கு 6% வித்தியாசம் பார்த்தீங்கன்னா what a huge difference. Such a huge difference. எதுக்கு தெரியுமா அது காமிக்கிறேன்? உங்களை பிரமிக்க வைக்கிறதுக்காக இல்லை. இது முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது. பிஸ்னஸ்லையும் சரி, பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சரி, எவ்ரி 1% மேட்டர்ஸ். 1% மேட்டர்ஸ்ங்கிற பொழுது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்க போய் போடுறேன், இங்க போய் போடுறேன், புதுசா யாரோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க சொல்ற இடத்துல நான் பணத்தை போட்டு வீணாக்குறதும் மிகப்பெரிய நஷ்டம். என்ன காரணம் அப்படின்னா, ப்ராப்பர் அட்வைசரியோட போறது சச் அன் இம்பார்ட்டன்ட் திங் ஒன் ஃப்ரண்ட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க பிசினஸ்லயே நீங்க வந்து கிரெடிட்டுக்கு நீங்க பணத்தை வாங்கினீங்கன்னா, let us say you're going to be making about ஒரு ஸ்டீல் நீங்க வந்து let's say 100 rupees வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். upfront cash கொடுத்து வாங்கினீங்கன்னா you can save about 4% on that, 5% on that for every transaction, at least 3% on that. Yeah, such is the difference that you can make. Every percentage can make. இன்னொரு விதமா சொல்லட்டுமா, உங்களோட லைஃப் டைம்ல உங்களோட ஆவரேஜா கரண்ட் அக்கௌண்ட் நீங்க எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருப்பீங்க? would you be keeping about let's say few lakhs of rupees in your current account? பெரும்பாலும் உங்களோட நல்ல காலங்களை சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு சம்டைம்ஸ் கொரோனாலேயோ இல்லாட்டி பல சுச்சுவேஷனாலேயோ உங்களுக்கு இப்போ ஒரு கஷ்டமான பேஸ் போயிட்டு இருக்கலாம். ஆவரேஜா ஒரு 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 5 கோடி வச்சிருக்கணும் நான் பார்த்துக்கணும் இல்லையா? இது நாட் ஓன்லி மணி இன் கரண்ட் அக்கௌண்ட், எனி டெட் அசெட், எனி அசெட் தட் இஸ் நாட் க்ரோயிங் அண்ட் நாட் ஈல்டிங் யூ த ரேட் இன் ரிட்டர்ன்ஸ் ஈக்குவலன்ட் இன்ஃப்ளேஷன் ரேட். இன்ஃப்ளேஷன் கீழே வளரக்கூடிய அசெட் உங்களுடைய பேக்கில் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பெரும்பாலும் எல்லா ஜனங்களுக்கும் கிட்டத்தட்ட உங்க பிசினஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80-90% ஆஃப் யர் அசெட்ஸ் மே நாட் பி க்ரோயிங் அட் மோர் தென் இன்ஃப்ளேஷன். அப்படிங்கிறது எங்களுடைய நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். அப்படிங்கிற பொழுது உங்களுடைய இப்போ இந்த ஒவ்வொரு பர்சன்டேஜ் மேட்டர்ஸ் இல்லையா? இப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து பெரிய அமௌண்ட் வச்சுட்டு அவங்க வச்சு உட்காந்தவங்களும் உண்டு, வளராத அசெட்ஸ்ல வச்சு உட்காந்தவங்க உண்டு. அந்த ஒரு நீங்க இன்யூர் லைஃப் 24 வயசுல நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ப்ராபப்ளி 60-70 இயர்ஸ் வரைக்கும் பண்றோம், 30-40 வருஷம் பிசினஸ் பண்றோம்னு வச்சுப்போம். அப்புறம் மீதி சொச்ச காலம் நம்ம வந்துட்டு லைஃப்ல இருக்கோம்னு வச்சுப்போம். அதாவது ஒரு 50-60 இயர்ஸ் பீரியட்ல இஃப் யூ கேன் கெயின் அபவுட், now forget 6%, 10%, even 5%, 4% difference in overall assets. What kind of quantum it would be? It's amazing. மிகப்பெரிய அமௌண்ட் ஆகும் இல்லையா? இதான் காம்பவுண்டிங் ஃபார்முலா ஒருத்தர் கேட்டிருக்காரு. This is a compounding formula. Compounding formula nothing but P into 1 plus R by 100 the whole power n. ஸோ எல்லாருமே என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஆறுன்னு இருக்கு இல்லையா? ஆறுங்கிறது ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஆறுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ளேஷன் மேல இருக்கணும். இந்த ஆறு மட்டும் ஃபோக்கஸ் இல்லை. என்ன காரணம்னா, ஓவர் நைட் வெளியிடணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு நைட்டு காலையில பார்த்தா பணக்காரன்னு ஆசைப்படுறாங்க. அது நடக்காது இல்லையா? இட்ஸ் பேசிக்கலி நீட் டு give the time for that. So time and also returns, both of it when they get together, it produces amazing results. இதை நான் பேசுற சமயத்துல ஒரு கான்ஃபரன்ஸ்ல என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, சார் நீங்க வந்து talking about 500 years, what about my lifetime? My lifetime is not going to be more than 60 years. இந்த 30, 40, 50 வருஷங்களே 30 வருஷங்களே டிஃபரன்ஸ் ஏற்படுமான்னு கேட்டாரு. அந்த சமயத்துல அந்த கான்ஃபரன்ஸ்ல சிஐ கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது கேட்டாரு,
அப்போ அந்த சமயத்துக்கு இமீடியட்டா நான் பதில் சொல்ல முடியல. பட் ஐ டோல்ட் him it will still make a huge difference. But when I came home and calculated, I don't want to bore you with another slide, but I'm telling you this answer. Let us put it this way. நானும் முகுந்தனும் இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரோம். காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போறோம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் போறோமே, காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், பிசினஸ் காம்ப்ளிகேஷன் வச்சுப்போம். எம்ப்ளாய்மெண்ட் போறோம். எம்ப்ளாய்மெண்ட் 2 பேருமே ஏர்னிங் ஃபிக்ஸ்ட் இன்கம். 2 பேரும் ஒரே அமௌண்ட் சம்பாதிக்கிறோம், ஒரே அமௌண்ட் சேவ் பண்றோம், ஒரே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோம். அப்படின்னு இருக்கிற சமயத்துல ஒரு 30 வருஷம் அப்படி கண்ணை செமிட்டி பார்க்கறது 30 வருஷம் ஓடி போச்சு. 30 வருஷத்துக்கு எண்டுல என்ன 2 பேரும் ஒரே அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனால் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக முகுந்தன் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இஸ் ஏர்னிங் அபவுட் 13% per annum. நான் எங்க இன்வெஸ்ட் பண்றேனோ ஐ எம் ஏர்னிங் ஒன்லி 7% per annum. 7% அவர் 13% அவர் சம்பாதிக்கிறாரு வருஷத்துக்கு. நான் நல்லா கவனிச்சு பாருங்க. 30 வருஷத்துக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு என் கையில 1 கோடி ரூபாய் கார்பஸ் இருக்கு. 7% வளர்ந்த அன்னைக்கு எங்கிட்ட 1 கோடி ரூபாய் கார்பஸ். அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? What do you think will be the corpus that he will be standing with at the point of retirement? ஒரே அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணும், ஒரே அமௌண்ட் தான் சேவ் பண்ணும், ஒரே அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணும். அவர் புத்திசாலித்தனமா இஸ் இன்வெஸ்டட் in a fantastic place while I have not done that. அவருக்கு எங்கிட்ட 1 கோடி இருந்ததுன்னா he will stand it up. To be precise, he will be standing at 9.81 crores as many people have answered. 9.8 கோடி. அதாவது கிட்டத்தட்ட என்னோட ஒரு 10 மடங்கு பணக்காரர் இருக்கார் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். சொசைட்டில 2 பேர் ஒரே அமௌண்ட் தான் சம்பாதிக்கிறோம். ஆனா சம்பாதிச்ச அமௌண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்றோம் பொறுத்து அதோடைய இம்பாக்ட் இருக்கு இல்லையா? அப்போ இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? ஏர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் லெட் மீ ஆஸ்க் யூ, ஏர்னிங் இம்பார்ட்டன்ட்டா ஆர் ஏர்னிங்கை விட எங்க இன்வெஸ்ட் பண்றோங்கிறது இம்பார்ட்டன்ட்டா? பிசினஸ்ல இந்த வருஷம் நீங்க ப்ராஃபிட் இருக்கு, அந்த ப்ராஃபிட் எங்க இன்வெஸ்ட் பண்றோங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? பிசினஸ் ஏர்ன் பண்றது இம்பார்ட்டன்ட், அந்த ப்ராஃபிட் ரீடிப்ளாய் பண்றது எங்க பண்றோம் இட்ஸ் an important thing இல்லையா? அந்த விதத்துல redeploying the money is such an important thing that will help you grow your funds, create capital. அதனால ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அதுல, these are all words that impressed me quite a lot. I will invite your attention to the second part. All of us are entrepreneurs here. It's not how much money you make, but how much money you keep and how hard the money works for you. That matters. அதாவது நம்ம குதிரை ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கு இல்லையா? ஆனா பணம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆமை உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கு, அவ்வளவு ஸ்லோவா மாறுது. எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி இருக்கோம் இல்லையோ, பணம் குதிரை ஓடுற மாதிரி ஓடலாம் இல்லையா? இல்லையா? அப்போ பணத்தை தான் நம்ம ஓடணும். That can actually run very fast because it can work all through the year. On holidays also it can work. We cannot work, but actually we are working. We can work faster than us. அதனால it's very important to get our money to work hard.